ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து நம்ம ராகி தோசைக்கு தான் நான் ஊற வச்சுருக்கேன். அது எப்படி என்ன அளவுன்றதை பார்க்கலாம். 3 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் வந்து நான் ராகி சேர்த்து நான் ஒரு 5 மணி நேரம் கிட்ட நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் அரிசி இதெல்லாம் ஊற வைக்கும்போதே நான் இதை வந்து ஊற வச்சுட்டேன். வெந்தயம் ஒரு 25 கிராம் கிட்ட இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து. இதை வந்து நான் இப்போ தான் ஊற வச்சேன். அதாவது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்து நம்ம ஊற வச்சா உளுந்து போதும்ல, அதனால் நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகுது. இனிமேல் தான் இது வந்து நிறைய ஊறி வரும். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அரைச்சிட்டு தோசை எப்படி வரதுங்கிறத நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். இப்போ ஈவினிங் வேலையில் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குது. இந்த மாதம் வாங்கினதில் இது வந்து நம்ம செத்தி வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு பழைய வெள்ளம் இருந்ததுனால இவ்வளோ நாள் நான் செத்தலை. தேவையான அளவு கம்மியான அளவு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்த வெள்ளம் தீர்ந்துருச்சு செத்தி வச்சதெல்லாம். அதனால் இப்போ எடுத்து காய்கறி கட் பண்ணுறது செத்தி வச்சுட்டா நமக்கு வேறு என்ன அவசரமாக நம்ம வந்து டிஃபன் செய்யும்போது புட்டு கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சோம்னா இல்லை காஃபி டீக்கெலாம் கூட நான் போடுவேன். அதனால் நமக்கு யூஸாக இருக்கும். இப்போ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், நான் வந்து இந்த பேட்டை வெள்ளம் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு பெரிய உருண்டையாக இருந்ததை எடுத்து நான் ஃபுல்லாக செத்திட்டு இந்த மாதிரி நைஸாக அந்த காயெல்லாம் சேர்த்துவோம் இல்லையா, கேரட்டு இதெல்லாம், அதை வந்து அதை மாதிரி செத்தி அதில் இது மாதிரி நைஸாகவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறத நம்ம வந்து டீ காஃபிலாம் போட்டோம்னா அதில் சேர்த்துக்கலாம். அதனால் நான் அதை மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபுல்லாக சேர்த்தாமல் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற பீஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். டீலாம் கொதிக்கும் போது நம்ம அதிலே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை செத்திட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் நான் ஒரே பாக்ஸில் போட்டு ஒரே டப்பாவில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டைமில் என்னென்ன வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பொடி இடிக்கிறதுக்காக இது நான் முன்னே வந்து பதப்படுத்தி வச்சுருந்தேன். ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருந்தா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது வந்து சமீபத்தில் நான் வந்து எடுத்து வச்சது. இந்த கீரையும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் சரி பொடி இடித்து வச்சிடலாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து துவரம்பருப்பு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கீரைக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வந்து பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகு வந்து நான் அதிலே சேர்த்துட்டேன். இது வந்து ஜீரகம், இதெல்லாம் நல்லா பருப்புலாம் வறுத்த பிறகு, மிளகாலாம் வறுத்த பிறகு லாஸ்ட்டு வந்து ஜீரகம் சேர்க்கணுன்றதுனால நான் அது தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி இடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்து இந்த சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் முன்னே இட்லி பொடி கொஞ்சம் இருக்குன்ட்டு நான் வந்து பூண்டு பொடி கொஞ்சம் தீர்ந்துருச்சு. பூண்டு விலை அதிகமாக இருக்கிறதுனால மாற்றி நம்ம செஞ்சுக்கலாமேன்னு இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரை பொடி தான் இடித்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுக்கலாம். அது செஞ்சுட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பொடி வந்து இடித்து முடிச்சுட்டேன். பருப்பை வந்து நான் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த கீரை இதெல்லாம் சேர்த்து உப்பு, அப்புறம் வந்து இது பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் கூட வீணாக போகாது. இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கிற டைமில் நம்ம இது மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொடி வந்து வேணும்னா நம்ம வேறு என்ன பொடி கூட சாம்பாருக்கு தேவையானது, அப்புறம் வந்து இட்லி சாம்பார்லாம் வைப்போம் இல்லையா, அது இந்த மாதிரி கொசுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் பொடி இடித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகியும் அரிசியும் தோசைக்கு ஊற வச்சுருந்ததை நான் காமிச்சிருந்தேன். இது நான் இப்போ அரைக்கிறது தான், சும்மா லாஸ்ட்டு காமிக்கலாமேன்னு. நான் வந்து நிறைய மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். அதாவது எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. கடைசி இது மட்டும் நான் கொஞ்சமாக இருக்கிறது மட்டும் சரி காமிக்கலாமே. எப்போதும் நம்ம இதே காமிச்சிருந்தா கொஞ்சம் எல்லாருக்குமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கனால நான் இது சும்மா ஒரு இதுக்காக காட்டியிருக்கேன். இந்த தண்ணி இதெல்லாம் நம்ம இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து நான் அரைக்கலை, இது லாஸ்ட்டு தான் போடலான்னு இருக்கேன். இதுவும் வெந்தயத்தையும் அதில் இதை அரைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டு வெந்தயத்தை அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். அதாவது அரிசியும் ராகியும். இப்போ நான் அந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் சேர்த்துட்டேன். தண்ணி மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கம்மியாகவே தண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா வந்து மேலே பூத்து மாவு வரும் வந்துட்டு. இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டா வழுக்கு வழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாதனால நான் அந்த டிப்ஸை வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ராகியும் வந்து அரிசியும் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து சட்டுன்னு அது வந்து அரைப்படாது. அதுக்கு வந்து நம்ம முதல்ல அரைக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து மாவுக்கான அளவு உப்பை வந்து திட்டம் தெரிகிறவங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். கணக்கு தெரியாதவங்க வந்து அளவு தெரியாதவங்க நம்ம இவ்வளோ தான் போடணுன்னு ஒரு அளவு உப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு இது ஒரு 3 இது அரைக்கிறோன்னா அது பிரித்து கூட போட்டு அரைச்சிடலாம்.
ஈஸியாக சுலபமாக வந்து அந்த இது ராகி வந்து சீக்கிரமாக வந்து அரைப்பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்தயம் உளுந்தும் போட்டு நான் அரைக்கிறத நான் காமிச்சிருந்தேன். அதை நல்லா நம்ம வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லா மேலே பொங்கி வர மாரி நல்லா கொஞ்சம் அரைப்பட்டதும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு 4, 5 தடவை நான் அரைச்சி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஜார்கிட்ட வந்துடுச்சு. இன்னும் நல்லா பூத்து வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேனு நான் பாதி மாவு வந்து இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன். திரும்ப அந்த பாதி மாவு வந்து தண்ணி நல்லா தெளித்து விட்டு அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நரைச்சிட்ருக்கு, பூத்துக்கிட்டு நல்லா வந்திருக்கு. இதை வந்து நம்ம ராகி மாவில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை மாரி அரைச்சி எடுத்தோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாவெல்லாம் வச்சு நான் எல்லாத்தையும் கரைச்சி ஒரே இதில் நான் பாத்திரத்தில் வச்சுட்டேன். அந்த கொள்ளையிலேயே இது வந்து நான் உப்பு மட்டும் நம்ம கணக்காக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து இப்போ பாருங்கள், எனக்கு கேழ்வரகு மாவு வந்து நைட்டு நான் வந்து தோசைக்காக அரைச்சி வச்சு ஊற வச்சதுலேருந்து நான் எல்லாமே காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம இட்லி கூட ஊற்றலாம் போல இருக்குது. நான் தோசைக்கு தான் அரைச்சேன். வெந்தயம் சேர்த்தனால எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோசை தான் ஊற்றலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ராகி மாவு அரைக்கிறத வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். ஊற வச்சதுலேருந்து அரைக்கிறதெல்லாம் இப்போ வந்து நான் தோசையை வந்து ஊற்றி காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் தோசை மாதிரி மசால் தோசை மாதிரியும் செய்யலாம். நான் சாம தோசை சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் தான். அப்புறம் நம்ம வந்து கிறிஸ்பியாக அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். நெய் இந்த மாதிரியும் சேர்த்து ஊற்றினா நல்லாவே தான் இருக்குது. நான் வந்து இது குழந்தைங்களுக்கு அதுமாரி ஊற்றி கொடுத்தேன். நாங்களாம் சாப்பிடும்போது நார்மலாக பெரியவங்களாம் நம்ம இந்த மாதிரி நார்மலாக எடுத்துக்கலாம். தோசை ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, சத்தும் கூட, நல்ல டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானே வீடியோ எடுக்கிறதுனால தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சேப்பு போட நல்லாவே ஒட்டலை, ரொம்பவே நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் அரைச்சிருக்கேன். அதுதான் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நான் அடுத்தது அதையும் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஊற்றின தோசை தான் இது. எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி இருக்குன்னு. இன்னுமே கூட இது நம்ம ஒரு முறைன்னு வேணுன்னா நம்ம அதுமாரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு இந்த மாதிரி இருக்குது. நம்ம வேணுன்னா கல் தோசை மாதிரியுமே ஊற்றிக்கலாம். வேணுன்றவங்க அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறவங்க அப்படியும் சாப்பிட்லாம். நான் வந்து தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் அரைச்சிருக்கேன். இது சாப்பிட்டு வீட்டில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நானே சாப்பிட வேண்டியதுதான். சட்னி இதெல்லாம் வந்து எந்த சட்னி நமக்கு பிடிக்குதோ, குழந்தைங்களுக்கு வேண்டிய தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் வந்து நம்ம குருமா, அந்த மாதிரி நம்ம எது வச்சுக்கிட்டாலுமே நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.